ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான பொரியல் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாவை கீரி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஊற வச்சு கூட ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சாலே காய் வெந்துடும். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஹெல்த்தியான கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.